ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தேவிஸ் நேச்சர் வேர்ல்ட். இன்றைக்கி எங்கள் தோட்டத்து புது வரவு இந்த 2 செடி தாங்க. இது ரெண்டுமே துளசி செடி தான். இது வந்து 2 விதமான துளசி செடி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த துளசி செடியோட பேர் கிருஷ்ணா துளசி. இந்த கிருஷ்ணா துளசி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டெம் வந்து நல்லா டார்க் ரெட்டிஷ் கலரில் இருக்குது பாருங்கள். இலையுமே அந்த மாதிரி தான் இருக்குது. லைட்டு க்ரீன் கலருமே இருக்குது. அடுத்து இந்த துளசி பாருங்கள், இது ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் தான் இருக்குது. இந்த துளசியோட பேர் ராம் துளசி. ரெண்டுக்குமே வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். இதோட ராம் துளசி வந்து நல்ல இலையுமே நல்ல பெருசு பெருசாக இருக்குது. ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் தான் இருக்குது. இந்த 2 துளசியுமே எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, சான் ஃப்ரான்சிஸ்கோவுக்கு ட்ரிப் போயிருந்தோம். அங்கே உள்ள இந்தியன் ஸ்டோரில் தான் இதை வாங்கியிருந்தேன். இது ஒரு பாட்டோட விலை பார்த்தீங்கன்னா $5.99 போட்டிருக்குறாங்க. $6. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட $500 வருது ஒரு பாட்டு. 2 பாட்டு வந்து $1000. இப்போ நான் இதை பெரிய பாட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாட்டுக்கு என்ன சாயில் யூஸ் பண்ணுறேன்னா பாட்டிங் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து காஸ்கோவில் வாங்கினது. இந்த 2 துளசியுமே இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறேன். இப்போ அமெரிக்காவில் சம்மர்னால் உங்களுக்கு எந்த பிளான்ட் வச்சாலுமே ஓரளவு நல்லா தழுத்து வந்துடும். ஆனால் வின்டரில் தாக்கு பிடிக்கிறதான் ரொம்ப கஷ்டம். சில சமயங்களில் கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தாலுமே அப்படியே வாடி போயிடும், வளராது. பார்க்கலாம் வின்டரில் இந்த 2 துளசி செடியுமே தாக்கு பிடிக்குதா என்னென்னு. இதோட அப்டேட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ பாட்டுக்கு மாற்றியாச்சு, தண்ணியும் ஊற்றியாச்சு. துளசி செடி நல்லா வளர்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வளர ஆரம்பிக்கவுமே நுனியில் கொஞ்சம் பூ விட ஆரம்பிக்கும். அந்த பூவை வந்து நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி பாருங்கள், நான் கட் பண்ணி விட்டுருப்பேன். கட் பண்ணி விட்டதில் என்ன ஆகும்னா, உங்களுக்கு சைட்லலாம் நிறைய பிரான்ச்சஸ் வரும். வந்து கொஞ்சம் நிறைய இலைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்லேயே நிறைய இந்த பூ வரும்போது கட் பண்ணாமல் விட்டுட்டோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இலைகள் வந்து நிறைய வராது. இப்போ இந்த 2 துளசி செடியுமே பாருங்கள், இது வந்து 2 வாரம் கழித்து எடுத்த வீடியோ. ஓரளவு நல்ல இலைகள்லாம் நிறைய வந்திருக்கு பாருங்கள். இந்த பிரான்ச்சஸ்லாம் சைடில் வந்து இலை நிறைய வந்திருக்கு. இது நல்ல பெருசானதுக்கப்புறம் கூட நம்ம சீடுக்காக விட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கார்டன் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.